ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு சாஸ் தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா நம்ம பீஸாக்கு, பாஸ்தா, லசானியா இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இது தாங்க பேஸ் சாஸ். ஸோ இது நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா பாஸ்தாவாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும் எல்லாமே சீக்கிரமாக பண்ணிடலாம். இது வந்து 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்து அந்த மேலே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 5ஐயும் நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், என்னோடய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அதில் நான் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். பாதி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த வாட்டரில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய், உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம அரைக்கும் போது விதையை எடுத்துருவோம், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ காஷ்மீரி மிளகாங்கிறதுனால எனக்கு காரம் இருக்காது. நான் அதை ஆட் பண்ணி அதையும் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது இதை மூடி போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும். இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், தக்காளி பழத்தில் அந்த தோலெல்லாம் உறிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி பழத்தில் இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், மிளகாய் ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மல் மிளகாய் எடுத்துருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜில் அதை விதையெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும். இப்போ இதையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க பேஸ்ட் மாதிரி. இது கொஞ்சம் வந்து கொரன்னு இருக்கணும். அதாவது கொஞ்சமாவது அந்த தக்காளியோட டெக்ஸ்சர் எல்லாம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம தக்காளி வெங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து கொதிக்க வச்சு ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க, ரொம்ப விடாதீங்க, கொஞ்சமாக போதும். எண்ணெய் சேர்த்தி அது காஞ்சதும் நம்ம ஒரு 10 to 15 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் 15 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு 10 ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ஆனியன் பேஸ்ட்டை இப்போ அது கூட ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு தான் அதை பேஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி அதை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா ஆரிகானோ, இந்த ரெண்டில் எது உங்ககிட்ட இருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கான உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்க விட்டுற வேண்டாம். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா இட்ஸ் ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு புளிப்பு தன்மை வர்றதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்கள் டொமேட்டோவே புளிப்பாக இருந்ததுன்னா அது நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இப்போ என் டொமேட்டோ வந்து புளிப்பு இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த புளிப்பு அதெல்லாம் உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் விடுங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த சாஸ் வச்சு நம்ம பாஸ்தா பண்ணலாம், பீஸா பண்ணலாம், லசானியா பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது தாங்க ஒரு வெரி பேஸ் சாஸு. ஸோ இந்த சாஸ் வச்சு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் பாஸ்தா, லசானியா எல்லாம் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. சௌமியா சமையலறை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you, friends.